நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஹம்மர் ஜீப் ஃபிட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படியே பாக்ஸ்ல வரும். அது ஒவ்வொரு பொருளா தனித்தனியா எடுத்து அந்த போட்டிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா சீட்டு, விண்ட்ஷீல்டு, 4 வீலு ப்ளஸ் ஸ்டெப்னி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர். இந்த இந்த 4 ஐட்டம் தான் நீங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அசம்பிள் பண்ணுறதை ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங்கில் இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்கோட அடிச்சு வரும். அந்த ஸ்டிக்கரிங் கம்ப்ளீட்டாக பிரிச்சிட வேண்டியதான். பிரிச்சுட்டு லைனு கொடுக்குறது எப்படின்னா அந்தந்த கலருக்கு மேட்சிங்காக ரெட்டுன்னா ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக்கு, எல்லோவுக்கு எல்லோ வர்ற மாதிரியே நீங்கள் அப்படியே கனெக்ஷனை கொடுத்துருங்க. கனெக்ஷனை கொடுத்துட்டு இந்த ஒயரு கரெக்டாக இந்த ஒயரு கீழே வந்தால் இந்த இதில் மேலே ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயருமே அதே லெவலாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒயர் வந்து கட் ஆகாமல் இருக்கும். நீ உண்டாக மாட்டேற ஒயரு. ரைட், ஓகே. இந்த மாதிரி வந்துடும். ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரு தட்டு தட்டுன ஒன்றுமே இந்த கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம் உள்ளே போய் லாக்கு கரெக்டாக உட்காந்துக்கிறோம். நீங்கள் மாட்டுறது வந்து கரெக்டாக அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கில் போய் இந்த உங்களுக்கு விரல் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த லாக்கில் வெளியே வர்ற மாதிரி அந்த டபுள் சைடு 2 சைடுமே அந்த மாதிரி வந்துடணும். மாற்றிட்டு ஒயர் எங்கிட்ட வருதோ, எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இங்கே வண்டியை மாற்றலாம் ஒயர் வந்து கீழே வந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் மேலே வந்தால் எங்கிட்ட ஒயர் வருதோ அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேரிங்க்கு ஒரு ஸ்க்ரூவை போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு போட்டணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாட்டுற எப்போவுமே ஸ்டேரிங்கே மாட்டிக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விண்ட்ஷீல்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மாட்டுவாங்க. இந்த மாதிரியே மாட்டினா தான் உங்களுக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரூ வரும். இதில் ஒரு ஸ்க்ரூ வரும், அது மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். ஓகேங்களா? அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு விண்ட்ஷீல்டை மாட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்க்ரூவை போட்டுறணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு கழட்டிடணும். அது ஒரு சைடு உங்களுக்கு ஒயர் வரும், இந்த ஹோல் வரும். இதில் மேக்ஸிமம் ஹோல் போடாமல் வரும். நீங்கள் ஒரு டெஸ்டர் வச்சு ஒரு ஹோல் ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாப்புல இல்லை, அதே மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அங்கிட்டு இங்கிட்டு திருவுனிங்கன்னா அது ஓட்டை வந்துடும். அந்த ஒயரை கீழ் வழியாக இழுக்கணும். இப்போ பண்ணுவாங்க பாருங்கள் அப்படியே வீடியோவில். உள்ள ஒயர் எடுத்துட்டு இப்போ கீழே வழியாக வந்து அந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த ஒயரோட இந்த ஒயர் வரும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க விண்ட்ஷீல்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த 2 சைடும் இங்கிட்டும் உங்களுக்கு ஸ்க்ரூ ஏற்றிடணும். இந்த சைடும் ஃபுல்லாக ஸ்க்ரூ ஏற்றிடணும். இது எதுக்காண்டினா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு கலராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எங்கிட்டும் ஸ்க்ரூ ஏற்றிடணும். அது மாதிரி இந்த சைடு டபுள் சைடு ஸ்க்ரூ ஏற்றிடணும். அடுத்து என்ன மாட்ட போகிறோன்னா உங்களுக்கு மிரர் தான் மாட்ட போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஒரு லாங் ப்ரெஸ், இங்கிட்ட ஒரு லாக்கு. நீங்கள் லாக் பண்ண உடனே டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ விண்ட்ஷீல்டு மாற்றியாச்சு, அடுத்து மிரர் மாட்டியாச்சு. அடுத்து உங்களுக்கு ஃபைனலாக அந்த இது என்ன பண்ண போகிறோம்னா பம்பர் மாட்ட போகிறோம். பம்பர் மாட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே வந்து ஒரு 3 ஸ்க்ரூ வரும். 1 2 3 ஸ்க்ரூ வரும். 3 ஸ்க்ரூவை கழட்டிக்கிற வேண்டியதான். கழட்டிக்கிட்டு அதேமாதிரி மேலே இந்த மாதிரி ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவையும் 2 ஸ்க்ரூவையும் நீங்கள் கழட்டிக்கிற வேண்டியதான். கழட்டிட்டு அந்த பம்பரை மாட்டிட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ கழட்டிங்களோ அங்கெல்லாம் போட்டுற வேண்டியதான். இந்த பம்பரை மாட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பாயிண்ட் இருக்கும், ஒயர் கனெக்ஷனு. அது உங்களுக்கு அந்த சைடில் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைடில் வரும். நீங்கள் அதில் கனெக்ஷனை கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் எப்போ கனெக்ஷனை கொடுத்தாலும் அந்த கலரை பார்த்துக்க வேண்டியதான். ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக்காக பார்த்து கொடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் மாற்றி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பின்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்துட்டு ஃபிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு லாக்கு, அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இதுக்கு நேராக அந்தந்த மோல்டிங் இருக்கும் பாருங்கள், அந்த மோல்டிங்க்கு நேராக ஒரு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அதில் உள்ளே உட்காந்துரும். இப்போ அடிஷ்னலாக நீங்கள் ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிங்க பார்த்தீங்களா, அதை எங்கெங்கெல்லாம் கழட்டிங்களோ அங்கெல்லாம் மாட்டிக்கிங்க. இப்போ கீழ்ப்புறம் 3 ஸ்க்ரூ கழட்டினோம் பார்த்தீங்களா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக மாட்டிக்கிற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மாட்டிட்டாப்புல, செகண்ட் மாட்டிட்டாப்புல, அடுத்து தேர்டு 3 ஸ்க்ரூ முடிஞ்சிச்சு.
இந்த அடிஷ்னலாக ராடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே ராடு இருக்குது பார்த்தீங்களா, இது அடிஷ்னலாக போடுறது தான். ஒரு வாஷர் போட்டுவிட்டு கீழே வந்து ஒரு காற்று பின் போட்டுக்கிற வேண்டியதான். காற்று பின் போடும்போது உங்களுக்கு ராடு வந்து கலராமல் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் பாக்ஸில் வராது, நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாஷர் போட்டு அந்த காற்று பின்னை போட்டு 2 சைடும் பெண்ட் பண்ணிக்கிறோம். அங்கிட்ட ஒரு பெண்டு, இங்கிட்ட ஒரு பெண்டு. இங்கே பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்டு வாஷரை போட்டோம், அடுத்து காற்று பின் போட்டு இந்த இது முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வீல் மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். வீலு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் காமிக்கிறேன், எல்லாமே மெத்தட் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு வீல் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா வாஷரு நட்டை வந்து தனியாக கழட்டிடணும். கழட்டிட்டு ஃபஸ்ட்டு வீலை மாட்டணும். வாஷரை வந்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா அதில் வீல் லைட்டிங் வராது. அதனால் வாஷரை வெளியே விட்டுட்டு வீலை நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டணும். இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வேகமாக தட்டிடணும் வாஷரு. அதுக்கப்புறம் நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 4 வீலை மாட்டுறதுமே சேம் தான். வாஷர் எடுத்துட்டாங்க, நட்டை எடுத்துட்டாங்க, இப்போ வந்து வீலை மாட்டுறாங்க. வீலை கரெக்டாக அந்த ஹோலில் போய் அந்த மோட்டரில் வந்து உள்ளே லாக் ஆகணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி க்ளோஸிங்காக லாக் ஆகணும். அப்போ தான் அந்த மோட்டர் சுற்றியில் வீலும் உங்களுக்கு சேர்ந்து சுற்றும். இந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா 17ஆம் நம்பர் ஸ்பேனரு. உங்களுக்கு மேக்ஸிமம் பாக்ஸில் வரும்போது பிளாஸ்டிக் ஸ்பேனர் வரும். சப்போஸ் அது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெக்கானிக் கடையில் இதில் 17ஆம் நம்பர் ஸ்பேனர் கேட்டால் கொடுத்துருவாங்க. 4 வீலுக்குமே சேம் நட்டு தான் வரும். 17 நம்பர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நட்டை மாட்டுறது ஒரு 2 த்ரெட்டு இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 த்ரெட்டு வெளியே வர அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணோன்னா ஒரு 2 த்ரெட்டு வெளியே வர அளவுக்கு பண்ணிக்கிட்டா போதும். ஃப்ரண்டில் 2க்குமே மாட்டிட்டோம். அடுத்து பேக்கில் மாட்டப்போகிறோம். உங்களுக்கு பாக்ஸில் வரும்போது இந்த மாதிரியே கொஞ்சம் தள்ளி ராடு வரும். நீங்கள் ராடை வந்து தேவைக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கிட்ட லென்த்து கூடுதலாக இருந்தால் அங்கிட்ட கொஞ்சம் தள்ளிக்கிறோன்னா, அங்கிட்ட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு கரெக்டாக போட்டுக்க வேண்டியதான். ஃப்ரண்டில் மாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேக்கில் மாட்டுறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், ஆனால் ஈஸி தான். உங்களுக்கு அந்த பேக் சைடு இது பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பேக் இது பண்ணும்போது உங்களுக்கு சுற்றும். அந்த மாதிரி டயத்தில் அந்த மாதிரி குரடு எதுவும் இருந்துச்சுன்னா ராடை பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே இந்த சைடு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் மாட்ட போகிறோம். அது ஈஸி தான். பேக் வீல் ஸ்டெப்னி வீல்னு சொல்லுவாங்களே, வச்சு லாக் மாதிரி இருக்கும், லாக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். உங்களுக்கு வண்டியில் வரும்போது மேக்ஸிமம் ஒரு லைனை வந்து கழட்டி விட்டு தான் இருக்கும். இந்த ரெட் கலர் கழட்டி விட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த லாக்கு வந்து இது உள்ளே போகிற அளவுக்கு லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். லாக் பண்ணிட்டு உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிடணும். இப்படி வச்சுக்கணும். நாங்கள் வச்சுருக்கோம்ல பாருங்க, மேலே கொஞ்சம் மூடு மாதிரி தான் இருக்கும். வச்சுட்டு அதுக்கப்புறம் சீட்டை எடுத்து மூடிட வேண்டியதான். சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி வரும். இதில் ஒன்று கழட்டிட்டு அந்த சீட்டை வந்து இந்த இருக்கு பாருங்கள் லாக்கு, இந்த ஹோல் காமிக்கிற மாதிரி இந்த ஹோலில் வந்து இது உள்ளே போகணும். அந்த அளவுக்கு லாக் பண்ணிட வேண்டியது. அதனால் அமுக்கிட்டு இந்த இடத்த பிடிச்சி அமுக்கிக்கிறணும். அமுக்கிட்டு நல்லா தள்ளணும். தள்ளிட்டு ஸ்க்ரூ இங்கே ஒன்று ஸ்க்ரூ போட்டுறணும். நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணலாம் தேவையில்ல, ஒரு 80% டைட் பண்ணால் போதும். ஏன்னா சொல்லுவாங்க ரொம்ப ஃபுல்லாக டைட் பண்ணி அது பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு வச்சுருவாங்க. அந்தளவுக்கு வைக்க தேவையில்லை. ஒரு 80% மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டால் போதுமானது.
இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்துக்கோங்க. இதுலேயே 2 மாடலாக வரும், சில இது மாடல் வரும் மாறி வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிட்டிங் மெத்தடு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்க. இது ஓரளவு நான் நார்மலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பட்டனு, இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் லைட்டிங் எரியும், இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ஸ்விங் மோடு, இதெல்லாம் மியூசிக்கு, இது ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு கொடுத்து நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகும். நிறைய பேர் பார்க்கிங் ரிமோட்டில் பார்க்கிங் மோடை வச்சுட்டு பண்ணுவாங்க, அப்போ போகாது. ஓகேங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்ஸ்.